ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி மக்களுக்கு அப்பப்போ புதிய புதிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ மாசம் மாசம் 1000 ரூபாய் பெண்களோட வங்கி கணக்குக்கு அவங்க செலுத்திடுறாங்க இல்லைங்களா? ஸோ இது பெண்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயமா தாங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சலுகைகளை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில பாத்துக்கிட்டோம்னா முக்கியமான ஒண்ணு என்னன்னா இந்த PM கிசான். ஓகேங்களா? ஸோ இது மூலமாட்டு நிறைய மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த PM கிசான் யாருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா விவசாயிகளுக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து செலுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்படிப்பட்ட நிலையில இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாத்துக்கிட்டோம்னா விவசாயம் செய்யற பெண்களுக்கு கூடிய சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்க போறதாட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாடு ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம்னா 11 கோடி விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது PM கிசான் மூலமாட்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதுல யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அந்த விவசாயம் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அதுல யாரெல்லாம் பெண் விவசாயியோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இனிமேல் 6000 ரூபாய்க்கு பதிலாட்டு 12000 ரூபாயாட்டு கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியாகலாம் அப்படிங்கிற தகவல் தாங்க இப்ப பரவிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வருஷம் நம்ம கவர்மெண்ட் மூலமாட்டு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இல்லைங்களா? ஸோ இது தொடர்பாட்டு February 1 நம்மளோட நாடாளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இந்த இடைக்கால பட்ஜெட்ல நிறைய புதிய புதிய திட்டங்களை அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுல இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்ட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டோம்னா April to July, அதே மாதிரி August to November, அதே மாதிரி டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் உள்ள மாசத்துல சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த நிதியுதவி, அதாவது PM கிசான் நிதியுதவி நேரடியாட்டு சம்பந்தப்பட்ட விவசாயிகளோட வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக கூட பார்த்துக்கிட்டோம்னா பிரதம மந்திரி கிசானோட 15வது தவணை விவசாயிகளோட வங்கி கணக்குல டெபாசிட் செய்யப்பட்டதாட்டு அவங்க கூறியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில விவசாயம் பண்ற பெண்களை ஊக்குவிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது பெண் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய்க்கு பதிலாட்டு 12000 ரூபாய் கொடுக்க போறதாட்டு அவங்க டிசைட் பண்ணிருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒண்ணு வெளியா இருக்குங்க. ஓகேங்களா? பாத்துக்கிட்டோம்னா இப்ப எல்லா துறைகளிலும் சரி பெண்களோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட நிலையில நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுவுமே பெண்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமா தாங்க இருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட நிலையில சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த பெண்களுக்கு கொடுக்கறதுனால அது பெண்கள் மத்தியில இன்னும் ஒரு என்கரேஜா தான் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பெண் விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க இந்த உதவி தொகையை அதிகரிச்சிருக்கிறதாட்ட அவங்க கூறியிருக்காங்க. ஓகேங்களா? சோ பாத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த பிரதமர் கிசான் உதவி தொகை நாடு ஃபுல்லா ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒன்னாதாங்க இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட நிலையில இப்படியான ஒரு முன்னெடுப்பு இன்னும் அவங்கள என்கரேஜ் பண்ணும், அதாவது பெண்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிற வகையில தான் நம்ம கவர்மெண்ட் இப்படி ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ 6000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்க நிலையில அவங்க இந்த உதவி தொகை 12000 மட்டும் மாத்த போறதாட்டு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குங்க. ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் இந்த பட்ஜெட்ல அவங்க இன்னும் பல புதிய அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படிங்கிற தகவலை வெளியாயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? சோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இதுவரைக்கும் வெளியாகல. சோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.